வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது புதுசா இருந்தீங்கன்னா, இந்த 15 வீடியோ பிகினர்ஸ் கைட்ல ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆனவே கிட்டத்தட்ட 70-80% நீங்க கத்துட்ட மாரி ஆயிடும். ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஒரு வீடியோ முடிஞ்சா பயிற்சி பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு அடுத்தது கொஞ்சம் கேப் குடுத்து போங்க. டைம் எடுத்து எடுத்து பண்ணுங்க. ஈஸியா புரிஞ்சிரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இது முடிச்ச பின்னாடி கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி நிஃப்டிக்கும், கோல்டுக்கு 2க்கு குடுத்துட்டு இருக்கேன். இது கோல்டு மீன்ஸ் டாலர்ல XAUSD குடுத்துட்டு இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கோல்டு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா, கோல்டு இதுவரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா நின்னுட்டு இருந்தது. இங்கிருந்து இது பிரேக் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்தா. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7, 8 நாளா. இது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டே இருக்கான். ஆனா, இங்க நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும். சப்போர்ட் ஒரே இடத்துல திரும்பிட்டு இருக்கான். ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க ஹை பாருங்க அப்படியே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கான். லெவல்ஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா கீழ வச்சுட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே அதை கீழ பிரேக் பண்ணிட்டான். இப்ப இது இங்கிருந்தே நம்மளுக்கு தெரியணும். அந்த மேல போறோட வேகம், இந்த தூரம் குறைவா இருக்குது. கீழ ஒரே லெவல்ல திரும்பினால் கூட கீழ ஒரே லெவல்ல திரும்பினால் கூட, மேல போகக்கூடிய வேகம் குறைவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வேகம் அப்படிங்கிறத விட தூரம். தூரம் குறைவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு லெவலுக்கு கீழ வந்துட்டான். இவ்வளவு தூரம் கீழ லெவல் இருக்கானா? இல்ல. இதுக்கு முன்னாடியே இருக்கு. பட் நம்ம இந்த லெவல் வந்தங்காட்டி இதை போட்டிருக்கோம். ரைட். இப்ப செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடமும் ஒரு நல்ல லெவல் தான். இந்த இடம் லெவல் தான். ஆனா அதெல்லாம் ஒரே அடியில பிரேக் பண்ணிட்டான். இதோ இந்த இந்த லெவல் எல்லாமே பிரேக் தான். இந்த லெவல் பாருங்க கரெக்ட்டா கீழ அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த லெவலுக்கே கீழ திரும்பிட்டு இருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த லெவல்ஸுக பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வொர்க் ஆகும். இப்ப நம்ம இந்த இடத்துல இந்த சப்போர்ட் போட்டிருக்கோம். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுமானா, எப்படி வேணாலும் நடக்கும். மார்க்கெட் எப்படி நடக்குதோ கூட போங்க. நீங்க ஆப்போசிட் எல்லாம் நிக்காதீங்க. அது என்ன சொல்லுதோ அது கூட போய் பழகுனா, இதுல ஈஸியா நம்ம காசு பண்ண முடியும். அடுத்தது லெவல் பாருங்க. எங்கெங்க இருக்குதுன்னு பாருங்க. இதோ அடுத்த லெவல் இங்க இருக்குது. அடுத்த சப்போர்ட் இங்க இருக்குது. அதுக்கு அடுத்து இங்க இருக்குது. இப்ப ஒவ்வொன்னா பிரேக் பண்ணலாம். அல்லது ஏதோ ஒரு லெவல்ல இருந்து திரும்பி இப்படியே ரிவர்ஸ் ஆகலாம். சரிங்களா? ரிவர்ஸ் ஆகறதுக்கு ஒரு பை சிக்னல் குடுக்கணும். நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த ட்ரெண்ட் ப்ராப்பரா இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அப்படியே லோ உடைச்சுட்டு உடைச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ட்ரெண்ட கவனிச்சு பாருங்க. லோ உடைச்சுட்டு உடைச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஹை எங்கேயுமே உடைக்கல அப்படிங்கிறத பாருங்க. ஹைய பார்த்தீங்கன்னா, ஹைய உடைக்கல. அப்ப எப்ப ஹை உடைக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பதான் ட்ரெண்ட் மாறுதுன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? இப்ப பார்க்கணும் இந்த ஹை அல்லது இந்த ஹைக்கு போய் உடைச்சான்னா தான் ட்ரெண்ட் மாறுறன்னு தெரிஞ்சுக்க முடியும். அல்லது கீழ வந்துட்டு மறுபடியும் மேல வந்தானே இந்த ஹை உடைச்சாவே ட்ரெண்ட் மாறிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். நேத்து இருந்து நேத்து இருந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஒன்லி டவுன் சைட் மட்டும் தான். பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழயே லோ முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இந்த சப்போர்ட்ல நிக்கிறான். இடையில ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் இருந்தது. ஆனா எந்த சப்போர்ட்டையுமே அவன் அந்த ஹை உடைச்சா தானே மாறுறக்கு. அது எங்கேயுமே உடைக்கல கவனிச்சு பாருங்க. அந்த ஹைக்கே பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லி போட்டு அவன் கீழயே வந்துட்டு இருக்கான். இதோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஹை உடைச்சிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடைக்கல. ஏன்னா இதுதான் லோ. இது இல்ல. இது லோவா இருந்ததுன்னா, இதை உடைச்சா பை ட்ரெண்ட் வந்திருக்கும். இருங்க அதை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். லோ பார்த்தீங்கன்னா இதுதான். இது கிடையாது. இது லோவா இருந்ததுன்னா ஒரு சமயம் இது வரைக்கும் இது லோவா இருந்ததுன்னா, இதை உடைச்சாவே பை தான். அதான் 15 மினிட்ஸ்ல 1 ஹவர் பேசல. 15 மினிட்ஸ்ல இதை உடைச்சாவே பை தான் வந்திருக்கு. இது லோவா இருக்கிறதுனால, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஹை இருக்குது? இந்த லெவல்னு வச்சுக்கலாம். இந்த லெவல பிரேக் பண்ணியிருந்தா தான் ஹை. ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத வரைக்கும் செல் ட்ரெண்ட் தான். இப்போ ஒவ்வொரு டைம் மேலே வந்தாலும் கீழே திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டை ப்ராப்பராக பார்த்து பழகிட்டுனா ரொம்ப எளிமையாக ட்ரேட் பண்ண முடியும். ட்ரெண்டு அந்த லெவல்ஸ் இந்த லெவல் வந்தால் திரும்புவோம் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. மேலே எந்த எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமானது. எளிமையாக நம்ம கற்றுக்க முடியும்.
நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாங்க.